நான் மகாபலிபுரத்துலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் ஒரு 4 இயர்ஸாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்தது ஹேமா மேம் அப்படின்றவங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லேடியாக மாற்றினது என்னுடைய அயன் லேடி விபி இஸ்மா மேம் தான். ஸோ அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையுமே நான் மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இயர்ஸில் நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் எப்பப்பெல்லாம் வந்து தோண்டு போகிறனோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே என்னை கை கொடுத்து தூக்குனது அவங்க தான். அவங்க மூலயமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 lakhs வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி எம்ஏபிஏ ஸ்டூடெண்ட். நான் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த்தாக ஒரு டீச்சிங் லைனில் இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு பத்தலை. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு எய்மோட நான் ஒரு ஷார்ட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் ஹைலுக் ஃபேஷன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ், ஒரு துணிக்கடை வந்து ஷார்ட் பண்ண மென்ஸ்வேர். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிடைக்கக்கூடிய இன்கம் எல்லாமே எனக்கு ரொட்டேஷன் மட்டும்தான் இருந்துச்சே தவிர எனக்கு தேவைப்பட்ட ஒரு சேவிங்ஸெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே அதில் இது பண்ணல, என்னால் பண்ணவும் முடியல. ஏன்னா வாங்கினது எல்லாமே எனக்கு ரொட்டேஷன் மட்டும் தான் சரியாகவே இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியை திரும்பி பார்த்தா என்னடா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. அதுக்கு நான் ஸ்கூலுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதுவாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கும் போது கூட நான் என்ன நினச்சேன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சரி ஏதோ என்னோடய ஃப்ரெண்டு கேட்குறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டுமே, ஒரு 4600 ரூபா தானே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4600 ரூபாய் எமர்ஜென்சி அமுச்சு விட்டுட்டு நான் பாட்டு என் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமா தான் என்னுடைய கண் பார்வையே திறந்ததுன்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸோட வளர்ச்சி அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து தான் அவங்க ஒரு விஷயமும் வந்து ஒரு 2 மந்த்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுவராக இருந்தாங்க அப்படின்றது நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த ஸ்டேட்டஸில். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பிஸ்னஸ் என்னதான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளே போய் கேட்போம் அப்படின்னு கேட்டதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு 6 மந்த்லேயே நான் அந்த பிஸ்னஸ் எடுத்து ஒரு கார் அச்சீவ் பண்ணேன். இன்னைக்கு ஒரு 4 இயர்ஸில் என்னோட வீடு வந்து பார்த்திங்கன்னா படுக்க கூட இடமே இல்லாமல் இருக்கும். ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் தெரியும், நான் கூட்டு போய் காட்டியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்னோடய வாழ்க்கையே இருந்துச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸ் எடுத்து இன்றைக்கி 4 வருஷத்தில் நிம்மதியாக படுத்து தூங்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி நாங்கள் இருக்கோம். ஒரு சொந்தமான வீடு கட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்களுடைய சக்ஸஸ் டீமுடைய போர்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் சூப்பர் ஸ்டார் சுரேஷ் சார். ஸோ அவருக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வாய்ப்பு தான். ஆனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வாய்ப்பாக பார்க்காம ஒரு வாழ்க்கையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும். தேங்க்யூ ஸோ மச்.